Hello friends, welcome to KamalisDiary. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி வீடியோ தான். சோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படி நீங்க ஹேரை வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படினு. சோ பாத்தீங்கனாலே தெரியும். சோ இன்னைக்கு ஹேர் ட்ரை பண்றப்ப சரி அப்படியே இந்த ஒரு குட்டி வீடியோவை எடுத்துறலாம் அப்படினு தான் எடுத்தேன். இந்த மாதிரி சன் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து சன் ட்ரை தான் பண்ணுவேன். விண்டர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே வந்து ஃபேன் போட்டு ஃபேன்ல காய வைப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். யூஸ் பண்ணதும் கிடையாது. சோ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாலும் அந்த கூலிங் மோட் இருக்கும் இல்லையா, இருக்கிறதுலே லோயஸ்ட் மோடை தான் வந்து யூஸ் பண்ணி எங்கேயாவது அதுவும் அவசரமாக போகணும் அப்படின்னா மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சன்லைட் வந்து எப்போல்லாம் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து என்னோடய ஹேரை வந்து இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செமி ட்ரையாக இருக்கிறப்பே இந்த மாதிரி டூலை வச்சு நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ வந்து முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கெடுக்கிற கோம்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே $1 ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இந்த கோம்பை வச்சு நான் செமி ட்ரையாக இருக்கிறப்பே இந்த மாதிரி சிக்கை எடுக்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இன்னும் இந்த சைடு வந்து எடுக்கவே இல்லை. ஸோ எடுக்காத பக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நான் இந்த சைடு வந்து கோம் பண்ண பிறகு முடி வந்து நல்லா புஷ்ஷுன்னு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ என்னோடது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் கடைசியில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ட்ரை ஆன பிறகு என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கோம்பெல்லாம் போடாமையே இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிக்கை எடுக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரை ஆயிரும். இதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எனக்கு எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கும் என்னோடய ஹேர் வந்து ஃபுல்லாக காயறதுக்கு. இன்னும் நல்லா சம்மரில் வெயில் இருந்ததுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லாம் என்னோடய ஹேர் வந்து காஞ்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளித்தோன்னே தான் எனக்கு அதிகமான ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் தலைக்கு குளிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை மட்டும் குளிப்பாங்க. ஏன்னா ஒரு தடவையோட அந்த ஹேர் ஃபால் போகட்டும், ஒரு 2 தடவை குளித்தா மறுபடியும் வந்து ஹேர் ஃபால் பஞ்சாக வரும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறப்ப குளித்து முடிச்சோன்னே எந்த மாதிரி சிக்கு எடுப்பீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் எப்படி எடுப்பேங்கிறத தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செமி ட்ரையாக, அதாவது தலைக்கு குளித்து துண்டெல்லாம் கட்டிட்டு அந்த ஈரம் கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தண்ணி சொட்டுறதெல்லாம் நின்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செமி ட்ரையாக ஆனோனையும் இந்த மாதிரி கோம்பை வச்சு செமி ட்ரையாக இருக்கிறப்பே சிக்கெடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வரப்பையே உங்களுக்கு ஃபுல் ஹேருமே நல்லாவே காஞ்சிரும். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபுல் முடியில், அதாவது ஈரத்தலையில் கோம்பு போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக முடியெல்லாம் காஞ்சோனி சிக்கை எடுக்கிறப்ப பயங்கரமாக முடி வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செமி ட்ரையாக இருக்கிறப்ப ஸ்கேல்பில் அவ்வளோவா அந்த ஸ்டிக்கு படாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி முடியை வந்து தனியாக பிரித்து எடுங்க. ஸோ கீழே இருந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மேலே இருந்து சிக்கு எடுக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முடியும் கொட்டுறது கம்மியாக இருக்கும். சிக்கு எடுக்கிறப்ப கொட்டுற முடி வந்து அவ்வளோவா கொட்டுறாது இந்த மாதிரி செமி ட்ரையாக பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய தலையை வந்து சிக்கும் எடுத்த மாதிரி ஆயிரும், அதே மாதிரி ட்ரையும் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோம்பு போட்டு இல்லை பேடல் ப்ரஷ் போட்டு நீங்கள் சீவினிங்கனாலே உங்கள் முடி வந்து நல்ல ஒரு சலூன் எஃபெக்டில் இருக்கும், ஏதாவது ஹேர் பேக் போட்ட பிறகு. இந்த ஹேர் ட்ரையிங் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ரியல் டைம் சவுண்டாக துண்டு அடிக்கிற சத்தம்லாம் போடுங்கன்னெலாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி சவுண்டெல்லாம் காட்டுற சேனல் அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோடய டிப்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் சன்லைட்டுக்கே வந்து எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட்லாம் வரல. இன்றைக்கி ஏதோ வெதர் நல்லாயிருக்கு, ஒரு 50 டிகிரிக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வெதர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சிடலாம் ஈஸியாக. ஸோ நம்ம ஊர் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே காய வச்சிடலாம். ஸோ இதுக்கே இந்தளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முடி எப்படி பறக்குது பாருங்கள். ஈரமாக இருந்தால் இந்த மாதிரி பறக்காது. ஸோ நல்லாவே காஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே நான் இங்கே தான் நின்று காய வச்சுட்டு முடி பாருங்கள், வெறும் காஞ்சோனையுமே வந்து முடி நல்லா புசுன்னு இருக்கும். இன்றைக்கி வந்து என்னோடய முடி கொட்டின அளவு இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான். நான் வந்து சன் ட்ரை இப்படி தான் பண்ணுவேன் டைம் கிடைக்கிறப்ப. மற்றபடி வீட்டுக்குள்ளே அப்படியே இதே மாதிரியே சிக்கை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு கிளிப்பு போட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ அது பாட்டுக்கு காயும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்பயும் காயலை அப்படின்னா ஃபேனுக்கு முன்னாடி நின்று காய வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிரும். ஸோ இதுதான் நான் வந்து என்னோடய லாங் ஹேரை காய வைக்கிற முறை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஹேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரையாக தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சன் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.